வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. தொடர்ந்து வரலாறு வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். அதன் தொடர்ச்சியாக இதற்கு முன்னாடி வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா முகலாயர்கள் பாகம் 1 பார்த்தோம். இரண்டாவது வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் பாகம் 2. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அரசர்கள் ஷாஜஹான், அவுரங்கசீப், அதுக்கப்புறம் சமூக பொருளாதார பண்பாட்டு நிலைகள் அப்படிங்கிறத வந்து இந்த வகுப்பில் வந்து பார்க்குறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி போன கிளாஸை பார்த்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா போன வகுப்பில் பார்த்ததை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது பார்த்துடலாம். பார்த்துட்டு அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக இதை நாம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் முகலாய வம்சத்தை ஃபஸ்ட்டு வந்து முகலாயர்களை நாம் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது யார்? சரிங்களா? பாபர். சரிங்களா? பாபர் அப்படின்னாலே அதுக்கான பொருள் என்னது? சரிங்களா? பாபர் அது வந்து நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு பொருள். நம்பிக்கையை காப்பவர் அப்படிங்கிற பொருள். சரிங்களா? இது வாட் இஸ் வாட், அதாவது வந்து இதில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாபர் காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் முக்கியமான போர்கள் என்ன போர் அப்படி, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்வா போர் 1527 ஆண்டு கான்வா போர் நடந்திருக்கும். 1528 ஆண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா 1828 ஆண்டு என்ன போர் நடந்திருக்கும்? சந்தேரி போர் வந்து நடந்திருக்கும். கான்வா போரில் யார்? ராணா சங்கா வந்து இருப்பார். இவர் வந்து ராணா சங்கா வந்து கான்வா போர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராணா சங்கா சரிங்களா. இதில் வந்து பாபர் வெற்றி பெற்று காசி பட்டத்தை சுட்டி கொண்டுவார். அடுத்து சந்தேரி போர் யாருக்கிட்ட நடக்கும்? மேதினி ராய். சரிங்களா? மேதினி ராய் இவருக்கு வந்து நடக்கும். 1529 ஆண்டு காக்ரா போர் யாருக்கு நடக்கும்? முகமது லோடிக்கோட நடக்கும். சரிங்களா? இதில் மூன்றுலேயுமே பாபர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். இந்த மூன்று போர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அழைப்பு விடுத்தவர் யார்? 1525 தௌலத்கான் லோடி. கடைசியில் அவங்க கூட போரில் வந்து ஈடுபட்டிருப்பார். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாபருடைய தந்தை வந்து உமர் ஷேக் மிஸ்ரா எந்த இனத்தை சேர்ந்தவர்? தைமூர் இனத்தை சேர்ந்தவர். தாய் வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்தான் இனத்தை சேர்ந்தவர். சரிங்களா? இதை மறந்துடக்கூடாது. இதை போன வகுப்புலேயே பார்த்துருக்கோம். அப்போ பாபர்னு அப்படின்னா 3 போர்கள், அவருடைய எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். பாபருடைய சுயசரிதை நாம் என்ன பார்த்தோம்? துசிகி இ பாபரி. பாபருடைய சுயசரிதை எது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னது? துசிகி இ பாபரி அப்படிங்கிறது தான். துசிகி இ பாபரி அப்படிங்கிறது தான் பாபரனுடைய சுயசரிதை. சரிங்களா? பாபருக்கு வந்து மொத்தம் எத்தனை மகன்கள் இருக்காங்க? மொத்தம் 4 மகள் இருக்கிறாங்க. அதில் மூத்த மகன் யார்? ஹுமாயூன். அடுத்தது ஆட்சிக்கு வரவர் யார்? ஹுமாயூன். சரிங்களா? அடுத்தது அவரை பற்றி பார்க்குறோம். சரியா? ஹுமாயூன் அப்படின்னா என்னது? அதிர்ஷ்டசாலி என்று பொருள். சரியா? ஹுமாயூன் அப்படின்னா என்னது? ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி என்று பொருள். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லாத அவர் பாபரின் மகனாக வந்து இருந்திருக்கார். சரியா? அதிர்ஷ்டசாலி என்று பொருள். அதிர்ஷ்டம் இல்லாத பாபரின் மகனாக தான் வந்து இவர் வந்து இருந்திருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர்கிட்ட முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுனார் கோட்டை வந்து முற்றுகை. சுனார் கோட்டை எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் வந்து மிர்சாப்பூர் மாவட்டத்தில் தான் வந்து சுனார் கோட்டை இருக்குது. சரிங்களா? அந்த சுனார்கோட் முற்றுகை வந்து இவர் தவிர்த்திருப்பார். அதில் முக்கியமாக வந்து ஷெர்ஷா சூரி தான் காரணமாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்து ஷெர்ஷா சூரி வந்து இவர் மேலே போர் தொடுத்திருப்பார். என்ன? சௌசா போர். சரி, 1530 சர்சோ போர், 1540 கன்னோசி போர். இந்த 2 போர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹுமாயூனை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஷெர்ஷா வந்து தோற்கடிச்சிருப்பார். சரியா? ஷெர்ஷா தோற்கடித்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து நிறுவிப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பார்? கூட பிறந்த சகோதரர்கள் துரோகம் பண்ணதுனால இவர் என்ன பண்ணுவார்? ஈரானுக்கு வந்து தப்பி சென்றிருப்பார். சரியா? ஈரானில் வந்து எந்த மன்னர் உதவி செஞ்சார்? ஷா மன்னர் அப்படிங்கிறத வந்து இவருக்கு வந்து உதவி செஞ்சிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷெர்ஷா இறந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்? இவர் வந்து என்ன பண்ணுவார்? காம்ரான் அப்படிங்கிறவற்றிடம் இருந்து காபுல், சரியா, காபுல், காந்தஹர் அப்படிங்கிற 2 பகுதியில் வந்து இவர் வந்து கைப்பற்றியிருப்பார். சரிங்களா? அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷெர்ஷா இறந்ததுக்கப்புறம், சரிங்களா, ஷெர்ஷா வந்து இறந்ததுக்கப்புறம் சரிங்களா இவர் என்ன பண்ணுவார்? திரும்பி வந்து காம்ரான் அப்படிங்கிறவரிடமிருந்து என்ன பண்ணியிருப்பார்? காபுல், அப்புறம் என்ன பண்ணியிருப்பார்? காந்தஹர் அப்படிங்கிற 2 பகுதியில் வந்து கைப்பற்றியிருப்பார். இது போன கிளாஸில் நாம் பார்த்துருக்கோம். சரியா? டெல்லி ஆக்ராவில் வந்து 1557 வந்து ஆட்சி வந்து நிறுவிப்பார். இவர் எப்படி இறந்தார்? நூலக படிக்கட்டிலேருந்து வந்து இறங்கி கீழே வரும்போது வந்து இறந்திருப்பார். நூலக படிக்கட்டிலேருந்து கீழே வரும்போது இறந்திருப்பார். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன நடக்குது? ஷெர்ஷா சூரி, சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூரியினுடைய ஆட்சி அதிகாரம் தான் வந்து அடுத்து நடக்குதுங்க. சரிங்களா? அடுத்ததாரு சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா சூரி. சரியா? சூர் வம்சம், ஷெர்ஷா சூரி, இவர் தான் நாம் வந்து அடுத்தது நாம் பார்த்தோம். சரிங்களா? இவர் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா வேளாண்மை நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. நிறைய சாலைகளை எல்லாம் உருவாக்கியிருப்பாருங்க. வேளாண்மையில் வந்து நிறைய சீர்திருத்தம்,
அது பண்ணியிருப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருங்க, நிறைய சாலைகளையெல்லாம் வந்து உருவாக்கியிருப்பார் சரிங்களா. நிறைய சாலைகளை வந்து உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை இவர் காலத்துலேயும் இது வந்து பின்பற்றப்பட்டிருக்கும். ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க சரிங்களா. ஜாகீர்தாரி முறை இதெல்லாம் வந்து இவர் காலத்துலேயும் வந்து முக்கியப்பட்டிருக்கும். அப்புறம் முக்கியமானது தாம் என்ற வெள்ளி நாணயத்தை வந்து இவர் வெளியிட்டிருப்பார். தாம் என்ற வெள்ளி நாணயத்தை வந்து இவர் வந்து வெளியிட்டிருப்பார் சரிங்களா. இப்போ வாட் இஸ் வாட் மட்டும் தான் பார்க்குறோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 முக்கிய சாலைகள்லாம் பார்த்துட்டு நிர்ணயிச்சிருப்பார் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மைய நிர்வாகம் சீர்திருத்தங்கள் சரிங்களா. மைய நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னா என்னது, திவானி விசாரத் சரியா, திவானி விசாரத் அதெல்லாம் நீங்கள் நான் பார்த்துருக்கோம் சரியா, திவானி விசாரத் சரிங்களா. அடுத்தது என்னது, திவானி அர்ஸு, அதுக்கப்புறம் வந்து திவானி ரிசலத் அப்படிங்கிற மைய நிர்வாக சீர்திருத்தங்கள்லாம் இவர் காலத்தில் நடந்திருக்கும். அப்புறம் வந்து திவானி இன்சா, திவானி இன்சா சரிங்களா சரிங்களா. இது என்னது, திவானி ரிசலத் சரிங்களா. திவானி விசாரத் அப்படிங்கிறது என்னது, வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம். இது வந்து வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம். அது அடுத்து வந்து திவானி அரசு அப்படிங்கிறது வந்து படைத்துறை சரிங்களா. திவானி ரிசலத் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியுறவுத்துறை சரிங்களா. ஒன்றும் கிடையாதுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து திவானி விசாரத் சரிங்களா. திவானி விசாரத் அப்படின்னா என்னதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வருவாய் மற்றும் நிர்வாகம், வருவாய் மற்றும் நிர்வாகம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சரிங்களா. திவானி அர்ஸ் அப்படின்னா என்னது வந்து பார்த்துட்டிங்கன்னா படைத்துறை சரிங்களா. அடுத்து திவானி ரிசலத் அப்படிங்கிறது என்னது, சரிங்களா. ரிசலத் அப்படின்னு என்னது, அயலுறவுத்துறை சரியா, அயலுறவு துறை சரியா. இதெல்லாமே நாம் பார்த்தோம் சரிங்களா. அப்போ அவர் காலத்துலேருந்து அதிகாரிகள்லாம் யார் யார் அப்படிங்கிறது பார்த்தோம். சிக்ஸ்தார் அப்படின்னா அதிகாரிகள் யார் யார் அப்படிங்கிறது எல்லாம் வந்து கிளியராக பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துங்க சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் எப்படி இருந்தார், கலிஞ்சர் கோட்டை வெடிவிபத்தில் வந்து இறந்திருப்பார். இவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கலிஞ்சர் கோட்டை வெடிவிபத்தில் வந்து இறந்திருப்பார் சரிங்களா. அடுத்து வந்து ஹுமாயூன் அப்படிங்கிறவருடைய வரலாற்று வந்து அவங்களுடைய சிஸ்டர் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பாருங்க, ஹுமாயூன் நாமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் சரியா. ஹுமாயூன் நாமா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார், ஹுமாயூனுடைய சிஸ்டர் யார், குல்பதான் பேகம் சரிங்களா. இது வந்து டிஎன்பி எக்ஸாமில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. ஹுமாயூனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஹுமாயூன் நாமா அப்படிங்கிற நூல் எழுதியவர் அவருடைய சிஸ்டர் குல்தான் பேகம் தான் வந்து எழுதியிருப்பாங்க சரிங்களா. அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது யார், அடுத்தது ஆட்சிக்கு வந்தவர் யார், அக்பர் சரிங்களா. அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது யார், அக்பர். இவர் நாம் என்னென்னு பார்த்தோம், மத நல்லிணக்கத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரியா. மத நல்லிணக்கத்தின் நாயகன் தான் வந்து அக்பர் சரிங்களா. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தையுமே சமமாக நடத்தினதால தான் இவர் வந்து மத நல்லிணக்கத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. அப்புறம் இவர் காலத்தில் நடந்தது வந்து 2ஆம் பானிபட் போர் 1556 நடந்திருக்கும். அக்பருக்கும் ஹெமுக்கும் நடந்திருக்கும் சரியா. இதில் வெற்றி பெற்றவர் யார், அக்பர் வந்து வெற்றி பெற்றிருப்பார் சரிங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருடைய வளர்ப்பு தாய் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாகா மனாகா சரிங்களா சரிங்களா. இவர் வளர்ப்பு தாய் வந்து மகானா, இவருக்கு வந்து பையன் இருக்கும் சரிங்களா. ஆதம் கான் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கும். அவங்களுடைய பையனுக்கு வந்து முடிசூடுறதுக்காக நினைப்பாங்க. பட் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணதுனால ஆதம் கான் வந்து கொலை செஞ்சிருவாங்க சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்பரில் வந்து 1567 வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்பர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மேவார் ராணா உதயசிங் சரிங்களா. இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்தூர் பகுதியை சேர்ந்தவர் சரிங்களா. இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்னா சித்தூர் பகுதியை சேர்ந்தவர். 1567 ஆண்டு மேவார் ராணா உதயசிங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர்கிட்ட கிளர்ச்சி செஞ்சிருப்பார் சரியா. சித்தூர் சேர்ந்த தான் வந்து ராணா உதயசிங். இவர் வந்து அக்பர்கிட்ட வந்து கிளர்ச்சியில் இருந்திருப்பாருங்க. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கிட்டத்தட்ட இவர்கிட்ட போர் புரிஞ்சிருப்பார். கிட்டத்தட்ட 6 மாதம் போர் புரிஞ்சிருப்பாருங்க சரிங்களா. இந்த போர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சித்தூர் படையெடுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து 20,000 பேர் வந்து இதில் இறந்துருப்பாங்க சரிங்களா. இந்த போர்லேயும் யார் ஜெயிச்சிருப்பாங்க, அக்பர் தான் வந்து ஜெயிச்சிருப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய சிற்றரசர்கள் வந்து இவர் கண்டு பயப்பட்டிருப்பாங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். 1567 ஆண்டு மேவார் ராணா உதயசிங்
அவர் வந்து சித்தூர் அந்த பகுதியை சேர்ந்தவர். அவரை எதிர்த்து அக்பர் வந்து போர் தொடுத்து கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. சரியா, இது ஒரு மிகப்பெரிய போராக வந்து நடந்திருக்குது. சரிங்களா, அதை நாம் எக்ஸ்ட்ரா வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதே மாதிரி அக்பருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னது, கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகிலேயே கண்டறிந்தவர் யார்? அக்பர். அதையெல்லாம் பார்த்துருக்கோம். கப்பலின் ஒட்டகம் என்ற தொழில்நுட்பத்தை வந்து உலகிலேயே முதல்ல கண்டறிந்தவர் யார்? அக்பர் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமானது, அக்பர் என்னது தவறுபடா ஆணை அப்படிங்கிறது வந்து வெளியிட்டிருப்பார். தவறுபடா ஆணை. சரிங்களா, சரியா, தவறுபடா ஆணையினை வந்து எப்போ வெளியிட்டார்? 1579. சரிங்களா, இந்த தவறுபடா ஆணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறுதி முடிவெடுக்கிறது இவர் தான். சரி, எந்த முடிவு இருந்தாலும் இறுதி முடிவெடுக்கிறது இவர் தான். இது வந்து இதுதான் தவறுபடா ஆணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எந்த முடிவாக இருந்தாலும் இறுதி முடிவு எடுப்பது, அனைத்துக்கும் கட்டுப்பட்டு ஆட்சியர் கொண்டு வரது இவர் தான். அது தவறுபடா ஆணை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, அதே மாதிரி பதேப்பூர் சிக்ரியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இபாதத் கானா அப்படிங்கிற தொழுகை இல்லத்தை வந்து நடத்தியிருப்பார். இபாதத் கானா அப்படிங்கிற தொழுகை இல்லத்தை வந்து, சரியா, ஒரு வழிபாட்டு கூடத்தை வந்து இவர் நடத்தியிருப்பார். இபாதத் கானா அப்படிங்கிற வழிபாட்டு கூடத்தை வந்து இவர் நடத்தியிருப்பார். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கப்பலின் ஒட்டகம் என்ற முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். இபாதத் கானா தொழுகை இல்லத்தை நடத்தியிருப்பார். 2ஆம் பானிபட் போர் இவர் காலத்தில் தான் நடந்திருக்கும். சரிங்களா, தவறுபடை ஆணையை வந்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா, இதெல்லாம் வந்து அக்பருடைய முக்கியமானது. அக்பர் 1605 வந்து இறந்திருப்பார். அதே மாதிரி இவர் இறக்கும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தன்னுடைய கல்லறையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்து முஸ்லீம்களுடைய வாசகம் வந்து பொறிச்சிருக்கணும். சரிங்களா, அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்து மேலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரியாதையாக இருக்கக்கூடிய நபராக வந்து இவர் வாழ்ந்திருப்பார். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு அப்புறம் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்ன? ஜஹாங்கீர். சரிங்களா, சரிங்களா, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது யார்? ஜஹாங்கீர். சரிங்களா, இவர் வந்து நாம் பார்த்தோம். ஜஹாங்கீர் பார்த்தோம். இவருடைய இயற்பெயர் என்னது? சலீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜஹாங்கீருடைய பையன்தான் வந்து குஸ்ரு. இவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். இவர் வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டு இதுக்கு காரணமானவர் யாருன்னா 5வது சீக்கிய குரு. சரிங்களா, 5வது சீக்கிய குரு. சரியா, சீக்கிய குரு. இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? 5வது சீக்கிய குரு வந்து கொண்டிருப்பார். குஸ்ருவனுடைய வெளிகள் வந்து அகற்றப்பட்டிருக்கும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஜஹாங்கீர் வந்து இன்னொரு முக்கியமானது, நீதிச்சங்கிலி முறையை அறிமுகப்படுத்தியவர் ஜஹாங்கீர். நீதிச்சங்கிலி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜஹாங்கீர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இவருடைய மனைவி, இவர் நோய்வாய்ப்பட்டதுனால வந்து அவருடைய மனைவி வந்து பொறுப்பேற்கிறாங்க. அவங்க தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார்? நூர்ஜஹான். சரிங்களா, நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நூர்ஜஹான் இவருடைய பேர் தான் வந்து உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நூர்ஜஹானுடைய பேர் தான் வந்து இன்னொரு பேர் வந்து உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. சரியா, இதில் தான் வந்து அதிகார போட்டி நடைபெறுது. இவர் எதிராக கிளர்ச்சி செஞ்சவர் யாருன்னா ஷாஜஹான். ஏன்னா தனக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் தான் தான் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சி செஞ்சிருப்பார். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1677 வந்து ஜஹாங்கீர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு உதவியாக இருந்தவர் யாருன்னா ஆசப் கான் அப்படிங்கிறவர் வந்து உதவியாக இருந்திருப்பார். சரியா, ஆசப் கான் யார்? நூர்ஜஹானுடைய பிரதர். சரிங்களா, இது மட்டும் போன கிளாஸில் வந்து நம்ம படுத்திருப்போம். சரியா, இது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி வந்து உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தோம். மீண்டும் அதை இதில் வந்து அப்படியே நம்ம கண்டினியூவாக பார்த்துக்கலாம். சரிங்களா, சரி, அடுத்தது நாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்ததாக பொறுப்பேற்றவர் யாருன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாஜஹான். அவர் தான் வந்து அடுத்ததாக வந்து பொறுப்பேற்கிறார். இவருடைய காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1627 to 1658. ரொம்ப முகலாயில் ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா, ஃபஸ்ட்டு நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா, பாபர்னா அவருடைய காலத்தில் நடந்த போர் இது, முக்கியமான சீர்திருத்தங்கள் என்ன, அதைத்தான் நம்ம வந்து முக்கியமாக படிக்கணும். சரிங்களா, அதே மாதிரி ஷாஜஹான் அப்படின்னா அவருடைய காலத்தில் முக்கியமாக நடந்தது என்ன, அவருடைய சரிங்களா அவர் காலத்தில் இருந்த முக்கியமான சீர்திருத்தம் என்ன, அதைத்தான் நான் பார்க்க போகிறோம். ஷாஜஹான் 1627 to 1658. 1592ஆம் ஆண்டு லாகூரில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் வந்து குர்ரம். சரியா, ரொம்ப முக்கியமானது. ஷாஜஹான் என்றால் உலகின் அரசன் என்று பொருள். ஷாஜஹான் என்றால் உலகின் அரசன் பொருள். இது ரொம்ப முக்கியம். ஷாஜஹானுடைய மனைவி பேர் தான் மும்தாஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாஜஹானுக்கு எதிராக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறார். அவர் யார் அப்படின்னா பீர் லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாஜஹானுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இயற்பெயர் வந்து கான் ஜஹான் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர்.
சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானியர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானியர். இவர் வந்து ஒரு தக்கான பகுதியைச் சேர்ந்தவர். சரிங்களா? பீர்லோடி அப்படிங்கிறவர் வந்து ஒரு தக்கான பகுதியைச் சேர்ந்தவர். தக்காணம்னா உங்களுக்கு தெரியும். சரியா? மேப் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கடலால் சூழப்பட்டு ஒரு பக்கம் வந்து நிலப்பகுதி இருக்கிறத தக்காணம். சரிங்களா? மொத்தம் 5 இடங்களை உடையது தக்காணம். சரிங்களா? என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா கோல்கொண்டா, சரிங்களா? கோல்கொண்டா, சரியா? கோல்கொண்டா, அதுக்கப்புறம் வந்து பீஜப்பூர், கோல்கொண்டா, பீஜப்பூர், பிடார், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகமது நகர், சரிங்களா? அகமது நகர், அதுக்கு வந்து பெரார். சரியா? இந்த 5 பகுதியில் சேர்ந்த தக்காணம். அதாவது வந்து கோல்கொண்டா, பீஜப்பூர், பிடார், அகமது நகர், பெரார். இந்த 5 பகுதியில் சேர்ந்த தக்காணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் பீர்லோடி. அப்போ ஷாஜஹானில் 1500 எப்போ பிறக்கிறார்? 1592 பிறக்கிறாரு. அவருடைய இயற்பெயர் குர்ரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உலகின் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய மனைவி தான் வந்து மும்தாஜ். ஷாஜஹானுக்கு எதிராக கிளர்ச்சியில் செய்தவர் யார்? பிர்லோடி. இவருடைய இயற்பெயர் தான் கான் ஜஹான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா தக்கான பகுதியை சேர்ந்த. தக்காணம் அப்படிங்கிறது 5 பகுதிகளை வந்து உள்ளடக்கியதான் வந்து தக்காணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த தக்கான பகுதி பார்த்தோம் இல்லைங்களா? தக்கான பகுதியை சேர்ந்தவர் பிர்லோடி அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா இவரோட படைத்தளபதி. அப்போது அந்த தக்கான பகுதியினுடைய ஆளுநராக இருந்தவர் யாருன்னா ரதத் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இயற்பெயர் வந்து ஆசம் கான். சரியா? இது என்ன பண்ணுறவர், இவங்க 2 பேர்த்திட்டையும் வந்து போரிட்டு ஜெயிச்சுட்டு இக்கிளர்ச்சியில் வந்து ஷாஜஹான் வந்து வெற்றி பெற்றுவார். அதாவது வந்து பீர்லோடி அப்படிங்கிறவருடைய இயற்பெயர் கான் ஜஹான், அவருடைய இயற்பெயர் வந்து பீர்லோடி. சரிங்களா? அவர் வந்து ஒரு ஆப்கானியர், தக்கான பகுதியை சேர்ந்தவர். சரியா? தக்காணம் அப்படிங்கிறது 5 இடங்களை உள்ளடங்கிய தக்காணம். அந்த பகுதியின் ஆளுநர் யார்? ரதத் கான். அவருடைய இயற்பெயர் வந்து ஆசம் கான். இவர் தான் வந்து படையெடுத்து இவர்கிட்ட அனுப்புகிறாரு. ஆனால் இது கிளர்ச்சியில் வந்து யார் ஜெயிக்கிறா? ஷாஜஹான் வந்து வெற்றி பெற்றார். சரியா? வெற்றி பெற்று என்ன பண்ணுறார்? தக்கான பகுதியை ஷாஜஹான் 4 மாநிலங்களாக பிரிக்கிறார். சரியா? 4 மாநிலங்களாக பிரித்து என்ன பண்ணுறாரு? அவுரங்கசீப்பிடம் வந்து ஒப்படைச்சிடுறார். அது 4 மாநிலங்கள் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தௌலதாபாத், அகமது நகர், காண்டேர், ஃபெரார் இப்படின்னு சொல்லிட்டு தக்காணத்தை வந்து 4ஆக வந்து பிரிக்கிறார். சரிங்களா? அடுத்தது அவுரங்கசீப் ஆளுநராக ஒப்படைக்கப்பட்டது. அப்போதைய அவுரங்கசீப்போட வயது வந்து அப்போ அவுரங்கசீப்புக்கு வயது வந்து 18 வயது. சரிங்களா? அடுத்தது 1638 ஜஹாங்கீர் இழந்த காந்தகாரை வந்து இவர் வந்து மீட்கிறார். சரிங்களா? இது எப்படி அப்படின்னா 1638 ஜஹாங்கீர் இழந்த காந்தகாரை வந்து இவர் மீட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1595ஆம் ஆண்டு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். 1500 சரி இது இங்கே வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஆயிரத்தி 1595ஆம் ஆண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரசீகர்களிடமிருந்து, சரிங்களா, பாரசீகர்கள், சரியா, அவர்களிடமிருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்பரால் கைப்பற்றப்பட்டதை வந்து இந்த காந்தகாருங்க. சரிங்களா? அக்பரால் கைப்பற்றப்பட்டதை இந்த காந்தகார் அப்படிங்கிற பகுதி. சரிங்களா? 1595 பாரசீகரிடமிருந்து அக்பரால் கைப்பற்றப்பட்டதை இந்த காந்தகார் அப்படிங்கிற பகுதி. சரிங்களா? அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா 1622ஆம் ஆண்டு அதை மறுபடியும் யார் கைப்பற்றிட்டு போயிடுவா அப்படின்னா பாரசீக அரசர். சரிங்களா? பாரசீக அரசர் வந்து ஷா அப்பாஸ் அப்படிங்கிறவர் வந்து மீண்டும் கைப்பற்றிட்டு போயிடுவாருங்க. ஷா அப்பாஸ் அப்படிங்கிறவர் மீண்டும் கைப்பற்றிட்டு போயிடுவார். அதை வந்து இவர்கிட்ட இருந்து என்ன பண்ணியிருப்பார்? ஜஹாங்கீர் வந்து மறுபடியும் மீட்டு கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? ஜஹாங்கீர் வந்து மீட்டு கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? அதைத்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1595ஆம் ஆண்டு பாரசீகரிடமிருந்து அக்பர் என்ன பண்ணுறாரு? காந்தகாரை கைப்பற்றார் போரிட்டு. அதுக்கப்புறம் 1622 மறுபடியும் பாரசீக அரசர் ஷா அப்பாஸ் வந்து மற்றும் கைப்பற்றார். மறுபடியும் ஜஹாங்கீர் என்ன பண்ணுறார்? போர் தோர்த்து கைப்பற்றினார். சரிங்களா? சரி, அதைத்தான் இங்கே நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? சரிங்களா? 1638ஆம் ஆண்டில் ஜஹாங்கீரா இழந்த காந்தகாரை வந்து இவர் வந்து மீட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? ஜஹாங்கீர் வந்து அந்த காந்தகாரை வந்து மீட்டிருப்பார். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1638 வந்து ஜஹாங்கீர் இழந்த காந்தகாரை வந்து இவர் மீட்டிருப்பார். சரிங்களா? யார்? ஷாஜஹான் வந்து மீட்டிருப்பார். சரிங்களா?
அடுத்தது கோல்கொண்டா சுல்தான் ஷாஜஹான், சரிங்களா, கோல்கொண்டா சுல்தான் ஷாஜஹான் அமைச்சர் மீர் ஜிம்லாவை சிறைபிடித்தார். யார்? கோல்கொண்டான் சுல்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாஜஹான் அமைச்சர் மீர் ஜிம்லாவை வந்து சிறைபிடிச்சிருப்பார். அவரை மீட்க அவுரங்கசீப் வந்து அனுப்பிச்சிருப்பார். சரிங்களா, இது பாருங்கள். கோல்கொண்டா சுல்தான் ஷாஜஹான் அமைச்சர் மீர் ஜிம்லாவை வந்து சிறைபிடிச்சிருப்பார். அவரை மீட்க வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்? அவுரங்கசீப் வந்து அனுப்பிச்சிருப்பார். சரிங்களா, அடுத்தது செங்கோட்டை லால் குயிலா ஷாஜஹான் காலத்தில் வந்து கட்டப்பட்டது. செங்கோட்டை வந்து லால் குயிலா ஷாஜஹான் காலத்தில் கட்டப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. அதாவது வந்து தக்கான பகுதியை கைப்பற்றிட்டு அது என்ன பண்ணுறாரு? அவுரங்கசீப்பிடம் வந்து ஒப்படைச்சிடுறாரு 4 மாநிலங்களாக. அவுரங்கசீப் ஆளுநராக ஒப்படைக்கப்பட்டது. அப்போதைய அவுரங்கசீப் வயது வந்து 18. 1638 ஜஹாங்கீரால் இழந்த காந்தகாரை வந்து இவர் மீட்டிருப்பார். சரிங்களா, அந்த காந்தகார் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஆளுநராக வந்து ஷா அப்பாஸ் அப்படிங்கிறத வந்து இருந்திருப்பாருங்க. சரியா, அவர்கிட்ட வந்து ஜஹாங்கீர் வந்து மீட்க போயிருப்பார். ஆனால் மீட்க முடியாது. ஆனால் அவர் விட்ட பகுதியை யார் மீட்டிருப்பார்? ஷாஜஹான் வந்து மீட்டிருப்பார். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1638 ஜஹாங்கீர் இழந்த காந்தகாரை இவர் மீட்டிருப்பார். சரியா, கோல்கொண்டா சுல்தான் ஷாஜஹான் அமைச்சரான மீர் ஜிம்லாவை சிறைபிடித்தார். அவரை மீட்க அவுரங்கசீப் வந்து அனுப்புகிறார். சரியா, அவர் வந்து மீட்டு வந்துடுறார். சரிங்களா, அடுத்து செங்கோட்டை லால் குயிலா யார் காலத்தில் கட்டப்பட்டது? ஷாஜஹான் காலகட்டத்தில் கட்டப்பட்டது. இது இன்னொரு பேர் தான் வந்து லால் குயிலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1641 ஷாஜஹான் மானார் ஆசப் கான் வந்து இறந்துறார். ஆசப் கான் ஆறு நூர்ஜஹானுடைய அண்ணன். சரிங்களா, கூட பிறந்த சகோதரர், பிரதர். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயி ஷாஜஹான் நலத்தில் சமகாலத்தவர். ரொம்ப முக்கியம். ஷாஜஹானோட சமகாலத்தவர் யார்? பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயி. அடுத்து மயிலாசனம் ஷாஜஹான் காலத்தில் உருவாக்கப்பட்டது. சரியா, மயிலாசனம் யார் காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஷாஜஹான் காலத்தில். அடுத்தது யமுனை நதிக்கரையில் அமைந்த தாஜ்மஹால் தன்னுடைய மனைவி மும்தாஜின் நினைவாக கட்டப்பட்டது. தாஜ்மஹால் தெரியும், எந்த நதிக்கரைன்னா யுமுனை நதிக்கரையில். இதை யுனெஸ்கோ அங்கீகாரம் எப்போ பட்டுச்சு? 1983ஆம் ஆண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரமாக வந்து இதை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது இதனுடைய தலைமை சிற்பி யார் அப்படின்னா இந்த தாஜ்மஹாலை உருவாக்கிய தலைமை சிற்பி. சரியா, உஸ்ஸஸ் அகமது லவாய்சி. சரிங்களா, நல்லா பார்த்துங்க. இந்த தலைமை சிற்பி யாருன்னா உஸ்தத் அகமது, சரிங்களா, லவாரி. சரியா, உஸ்தஸ் அகமது லஹாரி அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய தலைமை சிற்பியாக வந்து சொல்கிறோம். சரிங்களா, சரி, அடுத்தது ஷாஜஹான் காலத்தில் வந்த ஐரோப்பியர்கள். சரிங்களா, ஷாஜஹான் காலத்தில் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா அதை பார்த்துக்கலாம். சரிங்களா, பெர்னியர் பிரெஞ்சு, டவர்னியர் பிரெஞ்சு அதிகாரி, மாண்டெல்கோ ஜெர்மன் அதிகாரி, பீட்டர் முண்டி இங்கிலாந்து அதிகாரி, மனுசி வந்து இத்தாலி அதிகாரி. அப்போ ஷாஜஹான் அதிகாரத்தில் வந்து ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர்கள். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தது ஷாஜஹானுடைய இறுதி நாட்கள். நான்கு மகன்களுக்கு வந்து அரியணை போட்டி வந்து நடைபெறுகிறது. சரிங்களா, இதில் மூத்த மகன் யாருன்னா தராஷ்கோ. ஷாஜஹானுக்கு வந்து 4 மகன்கள். அவருடைய மூத்த மகன் வந்து தராஷ்கோ. குறிப்பு, தராஷ்கோ வந்து தத்துவஞான இளவரசன் என அறியப்பட்டார். தத்துவஞான இளவரசன் என அறியப்பட்டவர் யார்? தராஷ்கோ, ஷாஜஹானுடைய மூத்த மகன். சமஸ்கிருத மொழியில் உள்ள உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் இவர் தான். சரியா, சமஸ்கிருத மொழியில் உள்ள உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? தராஷ்கோ. சரியா, 2வது மகன் வந்து சிஜா, 4வது மகன் வந்து முர்ரா. ஆனால் 3வது மகன் யாருங்க? அவுரங்கசீப். இவங்கிட்டையெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சியை வந்து தொடங்குறார். சரியா, 1666 ஜூன் மாதம் ஷாஜஹான் வந்து மரணம் அடைஞ்சிடுறார். சரிங்களா, எப்போ? 1666. ஈஸியாக நாம வச்சுக்கலாம், 666. சரிங்களா, அடுத்தது வந்து அவுரங்கசீப் வந்து சகோதரர்களை விட்டுட்டு இவர் வந்து அடுத்த ஆட்சியாளராக வந்து பொறுப்பேற்கிறார். சரிங்களா, அப்போ ஷாஜஹான் அப்படின்னா நம்மளுக்கு என்ன முக்கியம்? இவர் லாகூரில் பிறந்திருப்பார். உலகின் அரசன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இவர் பீர்லோடி வந்து இவருக்கு எதிராக கிளச்சி ஒன்று அவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சு வந்து என்ன பண்ணுறாரு? தக்கான பகுதியை 5 இடங்களாக பிரித்து அவுரங்கசீப்பு கிட்ட கொடுக்குறாரு. அடுத்தது ஜஹாங்கீரார் இழந்த காந்தகாரை இவர் வந்து மீட்டுறாரு. சரியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவருடைய சமகாலத்தவர் யாருன்னா 14ஆம் லூடி பிரான்ஸ் அரசர். மயிலாஜம் ஷாஜஹான் காலத்தில் உருவாக்கப்பட்டது. தாஜ்மஹால் ஷாஜஹானால் வந்து உருவாக்கப்பட்டது. இது யுனெஸ்கோ அங்கீகாரம் 1953. இது ரொம்ப முக்கியம். சரியா, ஷாஜஹான் ஆட்சி காலத்தில் வந்து ஐரோப்பியர்கள். பெர்னியர் பிரெஞ்சு, தவர்னியர் பிரெஞ்சு, மாண்டெல்கோ ஜெர்மன், பீட்டர் முண்டி இங்கிலாந்து, மனுச்சி இத்தாலி. இது ரொம்ப முக்கியம். ஷாஜஹானுடைய இறுதி நாட்கள். ஷாஜஹானுக்கு 4 மகன்கள் இருக்கிறாரு. அது மூத்த மகன் தராஷ்கோ,
அவர் தான் தத்துவனான இளவரசன் என அழியப்படுகிறார். சரிங்களா. மூன்றாவது மகன் அவுரங்கசீப் சகோதரர்களுடன் கிளர்ச்சி ஏற்பட்டு அவங்களெல்லாம் விட்டுட்டு அடுத்ததாக வந்து பொறுப்பேற்கிறார். 1666 ஜூன் மாதம் ஷாஜஹான் வந்து மரணம் அடைஞ்சிடுறார். சரியா. அடுத்தது யார் பொறுப்பேற்கிறா அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய முகலாய மன்னர் யாருன்னா அவுரங்கசீப் வந்து பொறுப்பேற்கிறார். சரிங்களா. இவர் ஷாஜஹானினுடைய மூன்றாவது மகன் ஆவார். இயற்பெயர் வந்து ஆலம்கீர், உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்கிறோம். முகலாய மரபின் மாமன்னர்களில் கடைசியானவர். அவுரங்கசீப் அவைக்கால வரலாற்றறிஞர் யாருன்னா காஃபி கான். இது ரொம்ப முக்கியம். இது வந்து புக்கில் வந்து பாக்ஸ் கொஸ்டின். அவுரங்கசீப்பின் அவைக்கால வரலாற்று அறிஞர் காஃபி கான் ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். சரிங்களா. முகலாய பேரரசை விரிவடைய பல படையெடுப்புகள் வந்து மேற்கொண்டார். விளைச்சலில் வந்து சரிபாதி. சரிங்களா. விளைச்சலில் வந்து என்ன பண்ணுறாரு, சரிபாதியை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, வசூல் பண்ணிக்கிறார். சரிங்களா. இதே வந்து ஷாஜஹான் காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷாஜஹான் காலத்தில் இவர் வந்து அவுரங்கசீப் வந்து விளைச்சலில் சரிபாதி வசூலிக்கிறார். ஆனால் ஷாஜஹான் காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விளைச்சலில் வந்து எத்தனை பகுதி வந்து வரிவாயாக வசூலிக்கிறார் அப்படின்னா 1/3. சரியா. 1/3 வந்து விளைச்சலில் வந்து வரிவாயாக வந்து வரிச்சிக்கிறார். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. இப்போ விளைச்சலில் வந்து இவர் சரிபாதி, ஷாஜஹான் காலத்தில் விளைச்சலில் 1/3 வந்து வரிவாயாக வசூலிக்கிறார். சரிங்களா. அடுத்தது வட இந்தியாவில் 3 முக்கிய கிளர்ச்சிகள் இவருக்கு எதிராக நடந்தது. சரியா. ஜாட் கிளர்ச்சி மதுரா மாவட்டம், சத்னாமீர் கிளர்ச்சி ஹரியானா மாவட்டம், சீக்கியர் கிளர்ச்சி. சரியா. வட இந்தியாவில் 3 முக்கிய கிளர்ச்சிகள் இவருக்கு எதிராக நடைபெற்றது, அவுரங்கசீப்புக்கு எதிராக. சரிங்களா. அடுத்தது சீக்கிய குரு 9வது குரு தேஜ் பகதூர் என்பவரை அவுரங்கசீப் வந்து கொன்றார். சரியா. மார்வார் என்ற இடத்தில் ஆட்சியாளர் ஜஸ்வந்த் சிங் வந்து இறந்தார். சரிங்களா. வாரிசுரிமை சண்டை ஏற்படுகிறது. அவுரங்கசீப் தலையிட்டு ஜஸ்வந்த் சிங் பேரன் இந்தர் சிங் என்பவரை ஆளுநராக நியமித்து எதிர்ப்பு கிளம்பியது. சரிங்களா. இங்கே பாருங்க, மார்வார் என்ற இடத்தில் வந்து ஆட்சியாளராக இருந்த ஜஸ்வந்த் சிங் வந்து இறந்துடுறாரு. அப்போ வந்து அங்கே வந்து வாரிசுரிமை சண்டை வந்து ஏற்படுது. அந்த வாரிசுரிமை சண்டையில் வந்து அவுரங்கசீப் தலையிட்டு ஜஸ்வந்த் சிங் பேரன் இந்தர் சிங் என்பவரை வந்து ஆளுநராக வந்து நியமிச்சார். இதனால வந்து அப்பகுதியில் வந்து எதிர்ப்பு கிளம்பிடுறது. சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1682 தக்காணத்தை வந்து அடைகிறாரு. 1776 வந்து தக்காணத்திலேயே தான் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறாரு. அவுரங்கசீப்பினுடைய மகன் 2ஆம் அக்பர் இவருக்கு எதிராக கிளர்ச்சியில் வந்து இறங்கினார். நான் பார்த்தோம் இல்லைங்களா, முதல்ல பிற்கால முகலாயர்கள், முற்கால முகலாயர்கள், பிற்கால முகலாயர்னு அதில் வர்றத 2ஆம் அக்பர். சரிங்களா. அடுத்தது வந்து சாம்பாஜி உதவி வந்து 2ஆம் அக்பருக்கு உதவி, அதாவது வந்து சாம்பாஜி. சரிங்களா. சிவாஜியினுடைய மகன் தான் நம்ம சாம்பாஜி அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, 2ஆம் அக்பருக்கு வந்து உதவுறார். சரியா. யார் 2ஆம் அக்பர் யார், சரியா. சாம்பாஜி வந்து மராத்தியனுடைய சிவாஜி மகன். 2ஆம் அக்பர் யார், அவுரங்கசீப்புடைய மகன். சரியா. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறதுக்கு வந்து அவுரங்கசீப்புக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறதுக்கு சாம்பாஜி வந்து 2ஆம் அக்பருக்கு உதவுறார். அதனால் 1789 சாம்பாஜி சிவாஜி அவர்களால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். சரிங்களா. சாம்பாஜி 1783 சாம்பாஜி அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு என்ன பண்ணுறாரு, கொல்லப்படுறார். சரியா. தக்கான கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னா அவுரங்கசீப். தக்கான கொள்கையை பின்பற்றியவர் யார், அவுரங்கசீப். அடுத்தது 1707 இறக்கும் வரை தக்காணத்திலேயே இருந்திருக்காரு. நான் இறக்கும் வரை தக்காணத்திலேயே இவர் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா. அதே மாதிரி இவர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்களுக்கு எதிராக வந்து நிறைய போர் வந்து மராத்தியர்களுக்கு இவருக்கு வந்து எப்பவுமே ஒத்துக்காது. சரியா. மராத்தியர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவாஜிக்கு எதிராக வந்து செயின்ஸ் கான், ராஜா ஜெய்சிங் இந்த 2 பேர்த்தையும் வந்து அனுப்புகிறார். சரிங்களா. இவர் ஜெய்சிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவாஜியை வந்து கைது செய்து டெல்லியில் அழைத்து வர்றார் அப்படிங்க. சரிங்களா. அதனால் டெல்லியில் வந்து அழைச்சி வர்றாரு. கொரில்லா போர் முறை மூலமாக என்ன பண்ணுறாரு, சிவாஜி வந்து தப்பிச்சிடுறாரு. சரிங்களா. சரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜிக்கு எதிராக 2 நபரை வந்து அனுப்பிக்கிறார். ஒன்று செயின்ஸ் கான், ராஜா ஜெய்சிங் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்த அனுப்பிக்கிறாரு. இவங்க 2 பேர்த்தையுமே இவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. சரிங்களா. கொரில்லா போர் முறை அப்படிங்கிற போர் முறை மூலமாக இவர் வந்து தப்பிச்சிடுறார். சரிங்களா. அடுத்தது அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாப் என்ற வரியை வந்து நிறுத்திடுறாருங்க. சரிங்களா. அப்பாப் அப்படிங்கிற வரியை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுரங்கசீப் வந்து நிறுத்திடுறாரு. சரிங்களா. ஏன் அப்படின்னா முகலாயர்கள் வந்து சரியத் சட்டத்தில் அக்பாத் வரி அப்படிங்கிறது வந்து நீக்கப்பட்டது. அதனால வந்து அந்த வரியை வந்து இவர் ஏற்றுக்கொள்ள.
அது வந்து முகலாயருடைய சரியத் சட்டத்தில் அக்பாத் வரி நீக்கப்பட்டதுனால இவர் வந்து இதை ஏற்றுக்கொள்ள. சரிங்களா. அவுரங்கசீப் காலத்தில் இந்து அதிகாரிகள் அதிகமாக நிர்வாகத்தில் வந்து பணியாற்றிருக்கிறாங்க. சரிங்களா. அவுரங்கசீப் காலத்தில் இந்து அதிகாரிகள் அதிகமாக நிர்வாகத்தில் பங்காற்றிருக்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1707 1857 மட்டும் பெயரளவு ஆட்சி தான் நடந்திருக்குது. சரியா. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா. பெயரளவு ஆட்சினா இவருடைய வாரிசுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான எந்த விதமான சம்பவங்கள் வந்து நடக்கலைங்க. சரிங்களா. அடுத்தது சிவாஜியை தக்கான புற்றுநோய் என அழைத்தவர் யாருன்னா அவுரங்கசீப். சரியா. 10வது சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங் கல்சா என்ற இராணுவ அமைப்பை ஏற்படுத்தி முகலாயருக்கு எதிராக போரிட்டார். சரியா. 10வது சீக்கிய குரு யாருன்னா குரு கோவிந்த் சிங் கல்சா அப்படிங்கிற இராணுவ அமைப்பை ஏற்படுத்தி முகலாயருக்கு எதிராக போர் பெற்றார். சரியா. இவர் யாரு? குரு தேஜ் பகதூருடைய மகன். சரிங்களா. அடுத்தது வெடியுப்பை, இது ரொம்ப முக்கியமானது. வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை வந்து முகலாயர் காலத்தில் அறிமுகப்படுத்தியவர் யாரு? அக்பர் காலத்தில் தான் வந்து வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை வந்து அக்பர் காலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா. சரி, அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுரங்கசீப் பற்றி ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். அவுரங்கசீப் இவர் ஷாஜகானுடைய 3வது மகன். சரிங்களா. இவருடைய இயற்பெயர் வந்து ஆலம்கீர், உலகை வெல்பவர். முகலாய மாமன்னருடைய கடைசி அரசர். அவுரங்கசீப்பினுடைய அவைக்கள வரலாற்றறிஞர் காஃபி கான் ஜிசியா வரியை மீண்டும் வீழ்ச்சிருப்பார். முகலாய பேரரசை விரிவடைய பல படையெடுப்பு வந்து மேற்கொண்டார். விளைச்சலில் வந்து சரிபாதியை வந்து இவர் வந்து எடுத்திருக்காரு. சரிங்களா. அடுத்தது வட இந்தியாவில் 3 முக்கிய கிளர்ச்சிகள் செய்தார். சாட் கிளர்ச்சி, சத்னாமிர் கிளர்ச்சி, சீக்கியர் கிளர்ச்சி. சீக்கிய குரு 9வது குரு தேஜ் பகதூர். சரிங்களா. இங்கே பார்த்தோம் இல்லைங்களா. தேஜ் பகதூரை கொன்றதுனால தான் 10வது சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங் என்று பண்ணுறாரு. கல்சா அப்படிங்கிற இராணுவ அமைப்பை ஏற்படுத்தி இவர் எதிர்த்திருப்பார். சரிங்களா. அடுத்தது சீக்கிய குரு 9வது தேஜ் பகதூரை அவுரங்கசீப் கொன்றார். மார்வார் என்ற இடத்தில் ஆட்சியாளர்கள் ஜஸ்வந்த் சிங் இறந்தார். வாரிசுரிமை சண்டை ஏற்படும் போது அதை தலையிட்டு என்ன பண்ணுறாரு? ஜஸ்வந்த் சிங்குடைய பேரன் இந்திர சிங்கை ஆளுநராக நியமிக்கிறாரு. இவருக்கு எதிர்ப்பு கிளம்புது. சரியா. தக்காணத்தை நோக்கி 1750 தக்காணம் அடைந்தார். அவர் இறக்க மட்டும் தக்காணத்திலேயே தான் இறக்குறாரு. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சவர் இவர் மகனே வந்து கிளர்ச்சி செய்கிறார். 2ஆம் அக்பர். அவருக்கு உதவியர் சாம்பாஜி. சரியா. இவர் தக்கான கொள்கையை வந்து பின்பற்றார். 1707 இறக்கும் வரை தக்காணத்திலே இருந்தார். இவருக்கும் மராத்திற்கு வந்து ஆகாது. இவர் மராத்திற்கு எதிராக கிளர்ச்சிக்காக 2 பேர் அனுப்புகிறார், செயின்ஸ் கான், ஜெய்சிங். இவங்க 2 பேருமே யாருங்க? அவுரங்கசீப்புடைய ஆளுங்க. சிவாஜிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு தோற்று போயிடுறாங்க. இதுக்கு சிவாஜினுடைய கொரில்லா போர் முறை, மறைந்திருந்து தாக்கும் போர் முறை வந்து அவர் தெரிஞ்சிருக்காரு. சரிங்களா. அக்பாப் வரியை வந்து நீக்கிறார். அக்பாப் வரி அப்படின்னு என்னது? முகலாயரோட சரியத் சட்டத்தில் வந்து அக்பாத் வரி வந்து நீக்கப்பட்டது. இது வந்து ஏற்றுக்கொள்ளாதனால அந்த அக்பாத் அப்படிங்கிற வரியை இவர் வந்து நீக்கிறார். அவுரங்கசீப் காலத்தில் இந்த அதிகாரிகள் அதிகமாக நிர்வாகத்தில் பணியேற்றிருக்கிறாங்க. அவ்வளோதான் அங்கே அவுரங்கசீப் பொறுத்தளவு. 1707 1857 ஆண்டு இவருக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் வந்து எந்த விதமான முக்கியமான நிர்வாக சீர்திருத்தங்கள் இல்லாதனால அவங்களை பார்க்க வேண்டியதில்லை. இது போன வகுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதை நான் பார்த்துட்டோம். சிவாஜியை தக்கான புற்றுநோய் என அழைத்தவர் அவுரங்கசீப். 10வது சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங் கல்சா என்ற இராணுவ அமைப்பை ஏற்படுத்தி முகலாயருக்கு எதிராக போரிட்டார். இவர் குரு தேஜ் பகதூர் பார்த்தோம் இல்லைங்களா. அவருடைய மகன் தான் இவர். வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறை வந்து அக்பர் காலத்தில் இது ரொம்ப முக்கியமானது. ஒரு புக் பேக் கொஸ்டின். சரிங்களா. இது தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டாக வந்து நாம் வந்து ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா. அடுத்தது இவருடைய சமூக பொருளாதார பண்பாடுங்க அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ இது மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகலாயருடைய வரிசையை வந்து நாம் பார்த்தோம். என்ன அப்படின்னா முற்கால முகலாயர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால முகலாயர்கள் பார்த்தோம். பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் இவங்களெல்லாம் பார்த்துட்டோம். இடையில ஷெர்ஷாவை பார்த்துருக்கோம். முக்கியமான போர்கள், இவருடைய நிர்வாக சீர்திருத்தத்தை மட்டும் பார்த்தா போதும். அதை மட்டும்தான் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. அடுத்து சமூக பொருளாதார பண்பாடுகள். இவர் காலத்தில் முகலாயர் காலத்தில் சமூக பொருளாதார பண்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு மைய நிர்வாகம். சரிங்களா. மன்னருக்கு உதவி செய்ய அமைச்சரவை குழு இருந்திருக்கு. சரிங்களா. மைய நிர்வாகம், மன்னருக்கு உதவி செய்ய அமைச்சரவை குழுக்கள் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வக்கீல். சரிங்களா. வக்கீல் அப்படின்னா தலைமை அமைச்சர், அதை வந்து பிரதம அமைச்சர். சரிங்களா. இப்போ நாம் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம், எந்த ஒரு அமைச்சர்களாக இருந்தாலும் நூலாக இருந்தாலும் ஏதோ ஒரு கீவேர்டு வச்சு தான் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. வக்கீல் அப்படின்னா தலைமை அமைச்சர், பிரதம அமைச்சர். எப்பவுமே வந்து பிரதமர் தொடர்பான ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவர் வக்கீல் தான் பார்ப்பார். சரிங்களா. அந்த மாதிரி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. பிரதம அமைச்சர், தலைமை அமைச்சர் அப்படின்னா வக்கீல்.
திவானி வஜீர் அப்படின்னா வருவாய்த்துறை நிதியமைச்சர். இங்கே வஜீர் வந்திருக்கு, அப்போ வருவாய்த்துறை நிதியமைச்சர் நாம் வச்சுக்கலாம். மீர் பாக்ஷி இராணுவத்துறை. சரியா, இந்த பாக்ஷா படமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரஜினி நடித்த பாக்ஷா படம் சரிங்களா, அவருக்கு சுற்றி எப்பவுமே ஒரு இராணுவ வீரர் மாதிரி 4 பேர் சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ பாக்ஷி அப்படின்னா இராணுவ தலைவர். மீர் ஜமான் சரியா, மீர் ஜமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகம். இப்போ சாமானமெல்லாம் எங்கே இருக்கும்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜாமான சட்டுகள் எங்கே இருக்கும்? அரண்மனையில் தான் இருக்கும். சரியா, நம்ம வீட்டை வந்து நம்ம அரண்மனையை நம்ம வச்சுக்க வேண்டியதான். மீர் ஜமான் அப்படின்னா அரண்மனை நிர்வாகம். அடுத்தது சதர் உஸ் சுதார், இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர். சரிங்களா, சதர் உஸ் சுதார். சரியா, எப்பவுமே சட்டங்களை நம்ம சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா சைலண்ட்டாக அமைதியாக இருக்கணும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை காசி, இப்போது தலைமை நீதிபதி. இப்போலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காசு இருந்தால் தான் எல்லா நீதிபதியுமே வந்து வேலை செய்கிறாங்க. சரியா, காசு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன். இப்போ இதுக்கான புரிதலோடு இதை வந்து நாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்தது முகலாயர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இலக்கியங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. இதை நாம் பார்க்கலாம். சரிங்களா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இலக்கியங்கள் முகலாயர் காலத்தில் பாரசீக மொழியில், அதாவது வந்து முகலாயர் காலத்தில் வந்து நிர்வாக மொழியாக என்ன மொழி இருந்திருக்குது அப்படின்னா பாரசீக மொழி. இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, முகலாயர் காலத்தில் நிர்வாக மொழியாக எந்த மொழி இருக்குது? பாரசீக மொழி வந்து இருந்திருக்கு. சரிங்களா, முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு நூல் அபுல் பாசல். சரியா, அவர் நூல் எழுதுனது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்பர் நாமா. இது வந்து அக்பருடைய வாழ்க்கை பற்றி சொல்லுதாமாங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவார், அக்பருக்கு வந்து எப்போவுமே நாமம் போடுறது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அக்பருக்கு நாமம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அது என்ன பண்ணிடுவார், அந்த நாம பார்சல். சரிங்களா, அந்த தின்னூர் பார்சல் என்ன பண்ணிடுவார், பார்சல் கட்டிட்டு போயிடுவார். அதான் பார்சல். சரியா, இது வந்து அக்பர் வாழ்க்கை பற்றினது. சரிங்களா, அப்போ அக்பருக்கு நாமம் போடுறது ரொம்ப முக்கியம். அந்த ராமக்கட்டையே அந்த தின்னூர்லேயே என்ன பண்ணிடுவார், பார்சல் கட்டிட்டு போயிடுவார். சரிங்களா, அடுத்தது அபுல் பாசல். அவர் எழுத இன்னொரு நூல் ஐனி அக்பரி, முகலாயருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது. சரிங்களா, இவர் வந்துங்க அபுல் பாசல் ஐனி அக்பரி, முகலாயருடைய நிர்வாகத்தை வந்து சொல்கிறது. சரியா, அபுல் பாசல். சரியா, அக்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பார்சல் கட்டிட்டு சாப்பிடுவாருங்க. சரியா, அக்பர் என்ன பண்ணுவார், ஐனி அக்பர் ஃபுல்லாக பார்சல் கட்டிட்டு சாப்பாடு. இது வந்து முகலாயரோட நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது. சரிங்களா, ஃபஸ்ட்டு அபுல் பாசல் அக்பர் நாமா அக்பர் வாழ்க்கை. அபுல் பாசல் எழுதுது ஐனி அக்பரி, முகலாயர் நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது. சரிங்களா, அடுத்தது அப்துல் லஹோரி, அப்புறம் முகமது வாரிஸ். சரிங்களா, இவங்க 2 பேர் எழுதின நூல் தான் பாதுஷா நாமா. இது ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்கிறது. சரியா, இப்போ அகோரிகள் இருக்காங்கல்லங்க, அகோரிகள். சரியா, அகோரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுஷா ரொம்ப பிடிக்கும், நாமம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க வாரிசுகளுக்கு, அகோரிகளுடைய வாரிசுகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்போ முகமது வாரிஸ் நாம வச்சுக்கலாமா? அப்போ அப்துல் லஹோரி, பாதுஷா நாமா, ஷாஜகான் வாழ்க்கை பற்றி கூறியது முகமது வாரிஸ். சரி, அடுத்து முகமது காசிம் ஆலம்கீர் நாமா. இது வந்து அவுரங்கசீப் பற்றி சொல்கிறது. சரியா, முகமது காசிம். சரியா, முகமது காசிம் ஆலம்கீர் நாமா அவுரங்கசீப் பற்றி சொல்கிறது. சரியா, அவுரங்கசீப் வந்து காசு இல்லை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா, அவுரங்கசீப் வந்து கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். சரியா, முகமது காசிம் ஆலம்கீர் நாமா யாரை பற்றி சொல்கிறது, அவுரங்கசீப் பற்றி சொல்கிறது. அவுரங்கசீப் கிட்ட காசு இல்லை. அபுல் பைசி மகாபாரதம், இது வந்து மொழிபெயர்ப்புடைய நூல், மொழிபெயர்ப்பானது. சரியா, அபுல் பைசி வந்து மகாபாரதத்தை வந்து மொழிபெயர்த்திருக்கார். சரிங்களா, இப்போ மகாபாரதத்திலெல்லாம் மொழிபெயர்க்கணும்னா பெப்சி குடிச்சுட்டு தான் மொழிபெயர்க்கணும். இப்போ அபுல் பெப்சி மகாபாரதம் அப்படின்னு நான் வச்சுங்க. அபுல் பைசி மகாபாரதம். தராஷிகோ உமரிடதங்கள். சரியா, உமரிடதங்கள் எல்லாம் எப்போவுமே எடை போட்டு தான் வாங்கணும். சரியா, தராசில் எடை போட்டு தான் வாங்கணும். சரியா, அப்படின்னு நான் வச்சுங்க. பிரக்ய பட்டர் ராஜ வழிபதகா. சரியா, பிரக்ய பட்டர் எழுதுனதா என்னதுங்க, ராஜ வழிபகதா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சரிங்களா, அடுத்தது நீலகண்டர் தஜினிகல கந்தி. சரியா, நீலகண்டர். சரியா, தஜினி நீலம் அப்படின்னு இங்கேயே வந்துருச்சுங்களா, தஜினி கலாம் கந்தி. சரியா, இது இன்னொரு வகையில் ஷார்ட்கட்டின்னு கூட நாம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, கந்தி ஆடைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதர் துணிகளுக்கு அப்போ எல்லாம் வந்து நீலம் போடணும். நீலகண்டர் தஜினிகல கந்தி. சரிங்களா, அடுத்தது சரி, இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வழிபகதா அப்படின்னா, இப்போ ராஜாவுக்கெல்லாம் வந்து வழி வந்துருச்சு அப்படின்னா பிரெட்டு வாங்கிட்டு போகணும் நாம் வச்சுக்கிறோம். சரியா, ராஜாவுக்கு வழி வந்தால் பிரெட்டு வாங்கிட்டு போகணும். அப்போ ராஜா வழிபகதா பிரக்கிய பட்டர். ஜெகநாத பண்டிதர் அடுத்தது, அவர் எழுதின நூல் ரசகங்கதாரா. அப்போ ஜெகநாத பண்டிதருக்கு எது பிடிக்கும், ரசம் ரொம்ப பிடிக்கும்.
ஜெகநாத பண்டிதருக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஜெகநாத பண்டிதர் ரச கங்கதாரா. சரியா, இது வந்து ஒரு புரிதலுக்காக தான் நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கிறது, ஒரு சின்ன கோட்வேர்டு மட்டும்தான். சரிங்களா. சரி, அடுத்தது அவர் காலத்தில் இருந்த முகலாயர் காலத்தில் இருந்த மாகாண நிர்வாகம். சரியா, பேரரசு வந்து பார்த்துட்டிங்கன்னா மாகாணமாக பிரிச்சிருக்காங்க. சரி, மாகாணம் அல்லது மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதை கட்டுப்படுத்துவது சுபேதார். அதை கட்டுப்பாட்டு அவருக்கு கீழே தான் வந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் இருந்திருக்கு. மாகாணம் வந்து மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டவர் யாருன்னா சர்க்கார்கள். சரிங்களா. ஃபஸ்ட்டு பேரரசு. பேரரசு வந்து மாகாணமாக பிரிச்சிருக்காங்க. மாகாணம் அப்படிங்கிறது மாநிலம் ரெண்டுமே ஒன்று தான். அதை கட்டுப்படுத்துவது சுபேதார், கட்டுப்பாட்டு நிர்வாகம். அடுத்தது மாகாணத்தை வந்து மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அந்த மாவட்ட நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறது யாருன்னா சர்க்கார்கள். சரிங்களா. அடுத்தது கிராமங்கள் வந்து பர்கானாவை வந்து பிரிக்கப்பட்டது. கிராமங்கள் வந்து பர்கானாவாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது, இது எப்படி பார்த்துக்குங்க. சரிங்களா. அடுத்தது நகரம் பெருநகரம் கொத்துவால் என்ற அதிகாரியால் நிர்வாகம் செய்யப்பட்டது. நகரம் பெருமகள் வந்து கொத்துவால் என்ற அதிகாரியால் நிர்வாகம் செய்யப்பட்டது. கிராம தலைவர் வந்து முக்காடம் என அழைக்கப்பட்டார். ரொம்ப முக்கியம். இவர் வந்து பஞ்சாயத்தை வந்து உருவாக்கினார். முக்காடம் தலைமையில் வரி வசூல் செய்யப்படுகிறது. அப்போ நகரம் பேருநகரம் கொத்துவால் என்ற அதிகாரிகள் நிர்வாகம் செய்யப்பட்டது. கிராம தலைவர் வந்து முக்காடம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவர் பஞ்சாயத்து வந்து உருவாக்குறாரு. முக்காடம் தனையில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வரி வசூல் செய்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது வேளாண்மை. முகலாயர் பொருளாதாரம் காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரமாகும். சும்மா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறோம். முகலாயர் காலத்தில் வேளாண்மை முக்கிய தொழிலாக இருந்திருக்குது. அன்னாச்சி பழம் 16ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இவர் காலத்தில் தான் அறிமுகமாக இருக்குது. முகலாயர் கால முக்கிய வணிக பயிராக அவுரி இருந்திருக்கு. சரிங்களா, ரொம்ப முக்கியம். முகலாயர் காலத்தில் முக்கிய பயிர் அவுரி. ஜஹாங்கீர், ஷாஜஹான் ஆகியோர் உருவாக்கிய சாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையின் குறிப்பிடத்தக்கவையாகும். இது ரொம்ப முக்கியங்க. சரியா, தோட்டக்கலைக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஜஹாங்கீர், ஷாஜஹான் ஆகியோர் உருவாக்கிய ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும். சரிங்களா. அப்போ இவர் வந்து தோட்டக்கலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த தோட்டக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னதையும் நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது கூட அடிஷ்னலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது இல்லைங்களா. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவின் தோட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ங்க. சரிங்களா. சிந்துவின் தோட்டம் என அழைக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. சரிங்களா. இப்போ இந்த தோட்டம் அப்படிங்கிறது வர்றதுனால இந்த மாதிரி ஒரு கோர்வையாக ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஜஹாங்கீர், ஷாஜஹான் ஆகியோர் உருவாக்கிய ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை. சரிங்களா. நாம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும். இது கூட சேர்த்து சிந்துவின் தோட்டம் என அழைக்கக்கூடிய சிந்து சமவெளி நகரம் எது அப்படின்னா மொஹஞ்சதாரோ. சரிங்களா. இதை வந்து நாம் எக்ஸ்ட்ராவை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது அறிவியல் தொழில்நுட்பம். சரிங்களா. பாபர் காலத்தில் நீரிழிக்க பயன்படும் பாரசீக சக்கரம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்குது. இது ரொம்ப முக்கியம். அக்பர் வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை வந்து பிரபலப்படுத்தினார். இது ரொம்ப முக்கியம். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே முதன்முறையில் கண்டறிந்தவர் அக்பர் ஆவார். இது புக் பேக் கொஸ்டின். இது 2 புக் பேக் கொஸ்டின். இத்தொழில்நுட்பத்தின்படி ஒரு பெரிய படகின் மீதே கப்பல் கட்டப்படும். சரியா, கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை முதன்முறையை கண்டுபிடிச்சவர் அக்பர் தான். இந்த தொழில்நுட்பத்தின்படி ஒரு பெரிய படகு மீது ஒரு கப்பலை வந்து கட்டிடுவாங்க. அதான் கப்பலின் ஓட்டகம் என்னும் சொல்லக்கூடிய முறை. சரிங்களா. அடுத்து கலை கட்டடக்கலை. இவங்க காலத்தில் வந்து கலை கட்டடக்கலைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஷாஜஹான் காலத்தில் கலை கட்டடக்கலையின் இளவரசர் பொறியாளர் பேரரசர் என அழைக்கப்பட்டவர் ஷாஜஹான். ரொம்ப முக்கியம். கட்டடக்கலையின் இளவரசர் பொறியாளர் பேரரசர். நவரத்தினங்களால் பொறிக்கப்பட்ட மைலாசத்தை உருவாக்கினார் பார்த்தோம். ஷாஜனாபாத் பழைய தில்லி என்ற நகரை உருவாக்கியவர் இவர் தான், ஷாஜஹான். டெல்லியில் ஒரு ஜும்மா மசூதி இவர் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அடுத்தது ஆக்ராவில் உள்ள மோதி மசூதி, முத்து மசூதி, டெல்லியில் உள்ள செங்கோட்டை, ஜும்மா அதெல்லாம் வந்து ஷாஜஹான் தான் உருவாக்குனது. ஜும்மா மசூதி தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்கள் ஒன்றாக கருதப்படுகிறது. இது ஜும்மா மசூதி. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜும்மா மோதி மசூதி, முத்து மசூதி இதெல்லாம். அடுத்து தாஜ்மஹால் யுனெஸ்கோ பாரம்பரியமாக எப்போ அறிவிச்சாங்க? 1953. இதை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா. அடுத்து இசையும் நடனமும். முகலாயர் காலத்தில் இசைக்கலை நன்கு வளர்ச்சி பெற்றது. அக்பர் காலத்தில் இசைக்கலை முக்கியத்துவம் பெற்றது. குவாலியரைச் சேர்ந்த தான்சேன் மற்றும் இசைக்கலைஞர்கள் அக்பரால் ஆதரிக்கப்பட்டனர்.
என்று அயனி அக்பரி என்ற நூல் குறிப்பிடுகிறது. இந்நூலை எழுதியவர் அபுல் பாசல். இந்த நூல் நான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? குவாலியரை சேர்ந்த தான்சேன் மற்றும் 35 இசைக்கலைஞர்கள் அக்பரால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று அயனி அக்பரி என்ற நூல் வந்து குறிப்பிடுகிறது. இது நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அக்பர் நகரா, சரியா, அக்பர் நகரா என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவராக திகழ்ந்திருக்கார். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது முக்கிய குறிப்பு. சரியா? இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்கு. 1939ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே என்பவர் சந்திரகிரி மன்னரிடமிருந்து சென்னையை பெற்று அங்கு புனிதசாட்சி கோட்டையை கட்டும்போது முகலாய ஆட்சியராக இருந்தவர் யாருன்னா ஷாஜகான். இது சும்மா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி, அடுத்தது இந்த பேரரசருடைய சமாதிகள் உள்ள இடம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாபர். சரிங்களா? அவருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா காபூலில் இருக்குது. ஹுமாயூனுக்கு எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அக்பருக்கு சமாதி எங்கே இருக்குது? சிக்கந்தராவில் இருக்குது. ஜஹாங்கீருக்கு சமாதி எங்கே இருக்குது? ஷதாரா, லாகூர் பகுதியில் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் பொறுத்துகள் கொடுத்தும் கூட கேட்கலாம். சரிங்களா? இப்போ பாபர் காபூல், ஹுமாயூன் டெல்லி, அக்பர் சிக்கந்தரா. அக்பர் வந்து சிக்கலில் சிக்கிட்டார் நான் வச்சுங்க. ஜஹாங்கீர் சதாரா, லாகூர். ஷாஜஹான் தாஜ்மஹால், ஆக்ரா. அவுரங்கசீப் அவுரங்காபாத். இது ஈஸியாக நாம் வச்சுக்கலாம். ஷெர்ஷா சசாராம், இது நாம் ஈஸியாக நாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த காயின் சிஸ்டம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இதையெல்லாம் ஒரே தொகுப்பாக நான் கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? இது வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரே தொகுப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து அப்படியே மனசில் பதிஞ்சிக்கலாம். சரியா? இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம்? நவீன நாணய முறையினுடைய தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம்? ஷெர்ஷா சூரி தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அவர் தான் வந்து தாம் என்ற வெளிநாணயத்தீவெல்லாம் வந்து அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். சரி, அது கூடயே நாணயங்கள் வெளியிட்டவில்லை யார்? அடையாள நாணய முறையின் தந்தை இல்துமிஷ். அரேபிய நாணய முறையின் தந்தை முகமது பின் துக்ளக். டெல்லி சுல்தான்கள் வரும். நாணயத்தில் லட்சுமி உருவம் பொறித்த உருவத்தை வெளியிட்டவர் முகமது கோரி. நான் பார்த்துருக்கோம். வெளிநாணயங்கள் முதல் வெளியிட்ட குப்த பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தர். நாணயங்கள் உருவம் பொறித்த முதல் குப்தர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். சரிங்களா? ஸ்ரீகுப்தர். அடுத்து நாணயத்தில் உருவம் பொறித்த முதல் இளவரசி யாருன்னா குமாரதேவி. இது குப்த பேரரசில். நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவப்படுத்தியவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா? இந்த காயின் சிஸ்டம் அப்படின்னு போகும்போது இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நாம் வச்சுட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி பிரித்து படிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் நாம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஷாஜஹான், அவுரங்கசீப் அவங்கள பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சமூக பொருளாதார பண்பாட்டு நிலைகள், இது ரொம்ப முக்கியமானது. இதில் முக்கியமானதை மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மன்னர்கள் அவங்களுடைய பட்டப்பெயர்கள். சரிங்களா? முகலாய மன்னர்கள் அவர்களுடைய பட்டப்பெயர்கள், இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து அப்படியே நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? முகலாய மன்னர்கள் அவர்களுடைய பட்டப்பெயர்கள், அவங்களுடைய பட்டப்பெயர்கள். சரிங்களா? இதே அப்படியே பட்டப்பெயர்கள். சரிங்களா? இதை வந்து அப்படியே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாபர். சரிங்களா? பாபர் அவருடைய பேர் வந்து பட்டப்பெயர் என்ன சொல்லுவோம்? நம்பிக்கையை காப்பவர். பாபர்னா யார்? நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹுமாயூன். ஹுமாயூன். சரிங்களா? இவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹுமாயூனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னது? அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி. சரியா? அப்புறம் இன்னொரு இது என்ன சொல்லுவோம்? நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதிர்ஷ்டசாலி, நல்வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது என்னது? ஜஹாங்கீர். சரிங்களா? முக்கியமானது. அடுத்தது யாரை பார்க்குறோம்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் இவருடைய பட்டப்பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகை கைப்பற்றியவர். உலகை கைப்பற்றியவர் வந்து ஜஹாங்கீர். சரிங்களா? அடுத்தது நூர்ஜஹான். நூர்ஜஹான் இவங்க என்ன சொல்கிறோம்? இவங்க பேர் தான் வந்து மெஹருநிசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? மெஹருநிசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இவர் நூர்ஜஹான் அப்படிங்கிறது ஒரு பட்டப்பெயர். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகின் ஒளி. உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி நூர்ஜஹான் சொல்கிறோம். அப்போ ஜஹாங்கீர்னா உலகை கைப்பற்றியவர், நூர்ஜஹான்னா உலகின் ஒளி. சரிங்களா? அடுத்தது வந்து ஷாஜஹான் அப்படின்னா என்னது?
ஷாஜஹான் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? உலகின் அரசன். உலகின் அரசன் அப்படின்னு சொல்லுவோம். கட்டடக்கலையினுடைய இளவரசன், பொறியாளர் இளவரசன், கட்டடக்கலையினுடைய இளவரசன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறியாளருடைய அரசன். சரியா? இதெல்லாம் வந்து ஷாஜஹானுக்கு வந்து நம்ம சொல்கிறது. சரியா? அடுத்தது அவுரங்கசீப். சரிங்களா? சரியா? அவுரங்கசீப்புக்கு பட்டப்பெயர் அப்படின்னு வந்து பாருங்க, இவர் பேர் தான் வந்து நம்ம ஆலம்கீர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அவுரங்கசீப்புடைய பட்டப்பெயர் தான் வந்து ஆலம்கீர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து உலகை வெல்பவர். சரியா? உலகை வெல்பவர் அல்லது உலகை கைப்பற்றுபவர். உலகை கைப்பற்றுபவர். சரிங்களா? இது வந்து இவருடைய பட்ட அவுரங்கசீப்புடைய பட்டப்பெயர் ஆலம்கீர்னு சொல்லுவோம். உலகை வெல்பவர், உலகை கைப்பற்றுபவர். அடுத்தது லாஸ்ட்டாக நாம் பார்க்கக்கூடிய மும்தாஜ். ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜ். இவருடைய பட்டப்பெயர் என்ன? பிரபஞ்ச ஒளி. பிரபஞ்ச ஒளி. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன? பாபர் அப்படின்னது நம்பிக்கையை காப்பவர். அடுத்தது ஹுமாயூன் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி. ஜஹாங்கீர் அப்படின்னது உலகை கைப்பற்றியவர். நூர்ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி. ஷாஜஹான் அப்படின்னா உலகின் அரசன். அவுரங்கசீப் வந்து உலகை வெல்பவர். மும்தாஜ் அப்படின்னா பிரபஞ்ச ஒளி. சரிங்களா? இது எல்லாமே நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? பட்டப்பெயர்கள் ரொம்ப முக்கியம். இதையும் கூட பொறுத்துகள் கொடுத்துட்டு கேட்கலாம். சரிங்களா? இத்துடன் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகலாயர்கள் வந்து 2ஆம் பாகம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதோட முகலாயர் டாப்பிக்கே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை இந்த டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து புரியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப நம்ம கேட்கணுங்க. சரியா? எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் இப்போ நம்ம புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் புரியல அப்படிங்கிற பட்சத்தில் அது திரும்ப வந்து நம்ம கேட்குறது மூலிமா தான் நம்மளுக்கு வந்து புரியும். இப்போ மேக்ஸ் நம்ம புரியல அப்படின்னா அந்த டாப்பிக்கை வந்து திரும்ப போட்டு பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் வந்து எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் நம்மளுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் அது திரும்ப கேட்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மனசில் பகுதியும். அதுவும் இல்லாமல் நம்ம டெய்லி டெஸ்ட் போட்டு பார்க்கணும். சரிங்களா? முக்கியமான விஷயங்களையெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், எழுதி பார்க்கணும். அப்படி தான் வந்து நம்ம ஞாபகத்தில் வந்து வச்சுக்க முடியும். சரிங்களா? இத்துடன் முகலாயர் வகுப்பு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வரலாற்று வகுப்பில் வந்து நாம் சந்திக்கலாம். நன்றி.